ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி திணை அரிசி பாசிப்பயிறு வச்சு தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்பிலையே 2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். திணை அரிசியையும் பாசிப்பயிரையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா நமக்கு பாசிப்பயிறு நல்லா ஊறி வந்தால் மட்டும்தான் அரைக்க முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி வரணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றி இது கூட ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாசிப்பயிறு நல்லா ஊறினா மட்டும்தான் நமக்கு இந்த அளவுக்கு அரைக்க முடியும். இப்போ அரைச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கிறேன். அதே மிக்சிலேயே ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த தோசை நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம், புளிக்க வச்சும் செய்யலாம். இப்போ மாவு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா கழுவி எடுத்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி அந்த தண்டோடே சேர்த்துக்கங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம். லைட்டாக அந்த சூட்லேயே கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சட்னி ரெடிங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வருங்க. இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும், நம்ம புளிக்க வச்சு செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி திணையரிசி பாசிப்பயிறு தோசை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நம்ம ரெடி பண்ண சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டயபெட்டிஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி கஞ்சி மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நெய் சேர்த்து ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் மீதம் இருந்த மாவை இந்த மாதிரி ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யும்போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், புளிக்க வச்சு செய்யும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நமக்கு இதை இட்லி தோசை எப்படி வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ராகி, மில்லட்ஸு, கம்பு, இந்த மாதிரி எல்லா மில்லட்ஸும் வச்சும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், ஷேர் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.